हेलो अस्सलाम वालेकुम। बानुस मुगल दरबार। आज बानुस मुगल दरबार में भिंडी गोश्त है हैदराबादी स्टाइल में, मगर मैं बघार बड़ी डाली हूँ, धनिया साबुत धनिया डाली हूँ और करी पत्ता वहाँ वो लोग भी डाले, अदरक लहसुन भी डाले, वो भी डाली हूँ मैं। वो लोग राई नहीं डाले, मैं राई डाली हूँ। और इमली की खटाई वो भी डाले, मैं भी डाली हूँ। और भिंडी है, टमाटो ऐसे ही डाले, साबुत मैं नहीं डाली, मैं तो पीस के डाली हूँ मैं। और अदरक लहसुन डाली हूँ, लहसुन नहीं डाली, वो लोग लहसुन डाले हैं। हम लोग साउथ इंडिया में तमिलनाडु में लहसुन डालते हैं, साबुत लहसुन। तो ये बैंगन का जो खट्टा है वो अलग है, तमिलनाडु में जो बनाते हैं वो मद्रास समेल लिंक पे वो नहीं बनाई मैं। ये भिंडी के लिए मैं डाली हूँ, 20 भिंडी डाली हूँ, भिंडी के पीसेस डाली हूँ मैं। इमली की खटाई में 1 लेमन साइज़ में डाली हूँ मैं। मिर्ची का पाउडर 1 स्पून डाली हूँ, अगर देख के मेरे बेलबिशे पुंगड़ी मुर्गया मिलाए हैं। धनिया पाउडर मैं 2 टीस्पून डाली हूँ। तो धनिया डाला है, मैं जल्दी में डाली मैं, तो मैं मुल्क जा रही हूँ बाहर, तो मैं जल्दी बना रही हूँ मैं। और जिंजली ऑयल डाली हूँ, मीठा तेल डाली हूँ मैं, 3 टीस्पून डाली, अगर चाहिए तो थोड़ा डाली हूँ मैं। और राई डाली हूँ, बघार बड़ी डाली हूँ, तमिल में ताड़ीपू वड़ा हम बोलते हैं, वो डाली हूँ मैं। और टमाटो और मिर्ची का पाउडर, हल्दी का पाउडर और इमली की खटाई, नारियल पीस के डाली हूँ मैं। और टमाटो, प्याज, छोटी प्याज मैं 15 डाली हूँ मैं। देखिए मस्त हो गया। इक पारुंग வெண்டைக்காயில் மட்டன் போட்டு ஹைதராபாதி டைப்பில் भिंडी கோஷ்னு உருதுல சொல்லுவோம், அதை பண்ணியிருக்கேன் நான் வந்து। எப்போவும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல செய்கிற மாதிரி ஜீரகம் வெந்தயம் வறுத்து அதில் போட்டு அரைச்சிட்டேன், தேங்காயை போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன், உப்பு போட்டு அரைச்சிட்டேன், முழுமல்லி போட்டிருக்கேன். முழுமல்லி இல்லைன்னா மல்லிப்பொடி போடணும், அதையும் போட்டு எல்லாம் அரைச்சிட்டேன்னா அப்புறம் வந்து நல்லெண்ணெயில் கடுகு போட்டு வடித்ததும் அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு வெங்காயம் வதக்கினதும் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு வாசனை போன அப்புறம் ஒரு 6 துண்டு கறி துண்டு போட்டிருக்கேன், இறைச்சி துண்டு போட்டிருக்கேன், அதையும் கலர்லெஸ் ஆனதும் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி போட்டுட்டு 1.5 டீஸ்பூன் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுட்டு தேவைப்பட்டால் போட்டிருக்காங்க என்னுடைய வெல்விஷர் முங்கடி முருகையா. அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு அரைச்சதை பூரா போட்டுட்டு அதை சிம்மில் வச்சு வணக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி அரைச்சது போட்டுட்டு புளி டாமரின் பல்ப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு பாருங்கள் தாளிக்கிற வடகத்தை போட்டுட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு குழம்பு. அப்புறம் வெண்டைக்காய் போட்டுட்டோம், எல்லாமே கரைச்சப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுமே வெண்டைக்காய் போட்டோம். வெண்டைக்காய் வெந்ததுமே இப்போ இறைச்சி வெந்ததுமே இதை குழம்பை ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த இறைச்சியோடு லேடிஸ் ஃபிங்கர், தமிழில் வெண்டைக்காய், டாமரின் பல்பிட்ட செவுத்துள்ளி, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, தேங்காய், ஜீரகம், உளுவை ட்ரை ரோஸ்ட் செய்தது 1 டீஸ்பூன் இதெல்லாம் வச்சு அரைச்சி தாளிக்கிற வடகம் சாட்டே செய்த பகார் படின்னு പറയും ഉറുദുവിൽ. അതിൻ്റെ ഒരു വടകമാണ്. തമിഴിൽ താളിക്കിற വടകമെന്ന് പറയും, ബഗാർ ബടിന്ന് പറയും ഉറുദുവിൽ. അത് ഇച്ചിരി ഇട്ട് ജിഞ്ചിലി ഓയിലിൽ ഫ്രൈ ചെയ്ത് അതിനകത്ത് ഇട്ടിട്ടുണ്ട് ഞാൻ. നല്ല അടിപൊളി ഗ്രേവിയാണ്. അവസാനമായിട്ട് ഞാൻ ലേഡീസ് ഫിംഗർ ഇട്ടിട്ടുണ്ട്. ലേഡീസ് ഫിംഗറുടെ പീസ് നിങ്ങൾ കാണാം ഇതിൽ. അത് വെന്ത് വന്നതും ഇറച്ചി വെന്ത് വന്നതും ഇപ്പോൾ ഗ്രേവി ഓഫ് ചെയ്യണം. भिंडी गोश्त, வெண்டைக்காய் வித் இறைச்சி வித் டாமரின் பல்ப், வெண்டைக்காய் குழம்பு இறைச்சியோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை करके देखो, ட்ரை செய்து நோக்கணும். ஃப்ரம் பானுஸ் முகல் தர்பார்.